ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 50. மகோனி வர்ஷதி அசக்ருத் யமானுஜா கம்பீர தோயௌக ஜவோர்மி ஃபேனிலா பயான ஆவர்த்த சதாகுலா நதி மார்க்கம் ததோ சிந்தூர் இவ ஸ்ரீயக பதே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். மகோனி வர்ஷதி இந்திரதேவனால் அனுப்பப்பட்ட மழையின் காரணத்தால் அசக்ரத் இடையராத யமனுஜா யமராஜரின் தங்கையாக கருதப்படும் யமுனா கம்பீரதோய ஓக மிகவும் ஆழமான நீரின் ஜவ வேகத்தால் ஊர்மி அலைகளால் ஃபேனிலா நுரைகள் நிரம்பிய பயானக பயங்கரமான ஆவர்த்த சத சுழலும் அலைகளால் ஆகுலா அலைக்கழிக்கப்பட்ட நதி மார்க்கம் வழி ததோ விட்டது சிந்து இவ சமுத்திரத்தைப் போல ஸ்ரீயபதே சீதையின் கணவரான பகவான் ராமருக்கு. டிரான்ஸ்லேஷன். இந்திரதேவனால் அனுப்பப்பட்ட இடையராத மழையின் காரணத்தால் ஆழமான நீரினால் நிரப்பப்பட்டிருந்த யமுனை நதியில் பயங்கரமாக சுழலும் அலைகளுடன் நுரை பொங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்து மகா சமுத்திரம் முன்பு பகவான் ஸ்ரீராமர் பாலம் கட்டுவதற்கு வழிவிட்டது போல யமுனையும் வசுதேவர் கடந்து செல்ல வழிவிட்டது. பதம் 51. நந்தவ்ரஜம் சௌரீர் உபேத்ய தத்ர தான் கோபான் பிரசூப்தான் உபலப்ய நித்ரயா சுதம் யசோதா சயேன நிதாய தத் சுதாம் உபாதாய புனர்கிருஹானகாத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். நந்தவ்ரஜம் நந்த மகாராஜனின் கிராமம் அல்லது வீடு. சௌரி வசுதேவர் உபேத்திய அடைந்த போது. தத்ர அங்கு. தான் எல்லாரும். கோபான் இடையர்களும். பிரசூப்தான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். உபலப்ய என்பதை அறிந்து. நித்ரயா ஆழ்ந்த உறக்கத்தில். சுதம் மகன். யசோதா சயனே தாய் யசோதை உறங்கிக் கொண்டிருந்த படுக்கை மேல். நிதாய வைத்து. தத் சுதாம் அவளது மகளை. உபாதாய எடுத்துக்கொண்டு. புன மீண்டும். கிருஹான் அவரது சொந்த இல்லத்திற்கு. அகாத் திரும்பினார். டிரான்ஸ்லேஷன். நந்த மகாராஜாவின் வீட்டையடைந்த வசுதேவர் இடையர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதைக் கண்டார். இவ்வாறாக தம் சொந்த மகனை யசோதையின் படுக்கை மேல் வைத்த அவர் யசோதைக்கு யோக மாயையின் அம்சமாக பிறந்திருந்த அவளது மகளை எடுத்துக்கொண்டு கம்சனின் சிறைக்கூடமான தம் வசிப்பிடத்திற்கு திரும்பினார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். அந்த பெண் குழந்தையை சிறைக்கூடத்திற்குள் எடுத்துச் சென்ற உடனேயே கம்சன் வந்து அவளை கொன்று விடுவான் என்பதை வசுதேவர் அறிந்திருந்தார். ஆனால் தம் சொந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக தம் நண்பரான நந்த மகாராஜனின் குழந்தையை அவர் கொல்ல வேண்டி இருந்தது. தம் சொந்த மகனிடமிருந்த ஆழ்ந்த பற்றினாலும் பாசத்தினாலும் தெரிந்தே இதை அவர் செய்தார். தம் சொந்த குழந்தையை காப்பாற்ற மற்றொருவரின் குழந்தையை பலி கொடுப்பது குற்றமாகாது என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுரார் கூறுகிறார். மேலும் வசுதேவரின் செயல் யோக மாயையால் தூண்டப்பட்டது என்பதால் அவரை இரக்கமற்றவர் என்று குற்றம் கூற முடியாது. பதம் 52. தேவக்யாக சயனே இன்யஸ்ய வாசுதேவோ அததாரிகாம் பிரதிமுச்ய பதோர்லோகம் ஆஸ்தே பூர்வவத் ஆவ்ருத்த. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தேவக்யா தேவகியின் சயனே படுக்கையின் மேல். இன்யஸ்ய வைத்து. வசுதேவர் அத இவ்வாறு. தாரிகாம் பெண் குழந்தையை. பிரதிமுச்சிய தன்னை மீண்டும் பிணைத்து கொண்டு. பதோலோகாம் இரு கால்களிலும் இரும்பு விலங்கை பிணைத்து கொண்டு. ஆஸ்தே இருந்தார். பூர்வவத் முன்பு போல. ஆவ்ருத கட்டப்பட்டிருந்தார். இவ்வாறாக அந்த பெண் குழந்தையை தேவகியின் படுக்கையில் வைத்த வசுதேவர் முன்போல தம் கால்களை இரும்பு சங்கிலிகளால் பிணைத்து கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 50, 51, 52 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.